மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை 9ஆம் 10ஆம் வட்டாரங்களுக்கு சென்ற கம்மது குழுவினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர். குறித்த பகுதியில் வடிகான் கட்டமைப்பு வசதிகள் இன்மையால் மழைக்காலங்களில் தமது பகுதியில் வெள்ளம் பல நாட்களாக தேங்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் கிணற்று நீரை பயன்படுத்துவதிலும் கழிப்பறை வசதிகளில் பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக கம்மத்து குழுவினருக்கு மக்கள் தெரிவித்தனர். கொங்குரூர் ரோட் வர முதல் எங்களை தண்ணி இந்த மழை பெய்ஞ்சாலும் இந்த தண்ணி வடியக்கூடியதாக இருந்தது. இப்போ இந்த வடிகால் இல்லாத காரணத்தால் இந்த தண்ணி இந்த வளர்ச்சி சின்ன பிள்ளைகள் இருக்கு. இதால் எங்களுக்கு தான் நோய்களை வரக்கூடிய தண்ணி வடிகால் எங்களுக்கு 1986 இதே வடிகாலத்து பிரச்சனை இருக்குது. அதற்கு குடிநீர் பிரச்சனை இருக்குது. மழை காலங்களில் நாங்கள் வேறு வேறு ஏரியாவில் போய் தண்ணி எடுத்து இப்போதைக்கு கிணத்து வைக்கிற தண்ணி குடிக்கிற ஊடுப்பு கழுவுறதுக்கும் எங்களுக்கு பாய்ப்பு. குடிநீர் பிரச்சனையும் வடிகாலத்துக்கு தான் ஆகிய பதுளை பொருளந்த ஹவரியன் மல்வல கிராம மக்கள் விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்டுள்ளனர். குறித்த பகுதியில் விவசாயத்துக்கு தேவையான போதிய அளவு நீர் தங்குதடையின்றி கிடைக்குமாயின் உருளைக்கிழங்கு, கோவா, போஞ்சி உள்ளிட்ட பயிர்களை பயிரிட முடியும். எனினும் இந்த பகுதியில் செய்கைக்கான நீரை பெறுவதில் பல்வேறு சவால்களை எதிர்நோக்குவதாக செய்கையாளர்கள் அங்கலாய்க்கின்றனர். இதனிடையே கம்மதவின் மற்றொரு குழுவினர் மாத்தறையில் உள்ள கமுருகமுவ மெதகுட கிராமத்துக்கு சென்றிருந்தனர். மட்பாண்ட கைத்தொழிலை ஜீவனோபாயமாக கொண்ட இந்த கிராம மக்கள் களிமண் பொருட்களினால் கிடைக்கின்ற வருமானத்திலேயே வாழ்கின்றனர். எனினும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பினால் தாம் இன்னல்களை எதிர்நோக்குவதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். குருநாகல் கொப்பேகனி மேல் லோலன்வெவ கிராமத்தில் சுமார் 200 குடும்பங்கள் சுத்தமான குடிநீரை பெறும் பாரிய எதிர்பார்ப்பில் உள்ளனர். குறித்த கிராமத்தில் ஒரே ஒரு கிணறு மாத்திரம் உள்ளதால் உவரு நீரின் ஊடாக தமது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை இவர்கள் எதிர்கொண்டுள்ளனர்.